மௌனமே வெற்றியின் இரகசியம். பண்டைய காலத்தில் ஹிமாலய அடிவாரத்தில் ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவரது பெயர் கௌதம முனி. அவரிடம் 2 சீடர்கள் இருந்தனர். ஒருவர் பெயர் ரஞ்சன். அவன் மிகவும் பேச்சாளி. எந்த பொருளையும் உடனே விளக்கி தன் அறிவை நிரூபிக்க விரும்புபவன். மற்றொருவன் தரன். அவன் மிகவும் அமைதியாகவும் கவனித்து பேசுபவனாகவும் இருந்தான். ஒருநாள் கௌதம முனி தன் 2 சீடர்களையும் அழைத்து, மகன்களே, உங்கள் கற்றலின் இறுதிக்கட்டம் நெருங்குகிறது. நான் உங்களுக்கு ஒரு இறுதிச் சோதனை வைக்கிறேன். இந்த ஆசிரமத்திற்கு வெளியே உள்ள பாழடைந்த கோவில் ஒன்றுக்குச் செல்லுங்கள். அங்கே ஒரு கருங்கல் உள்ளது. அந்தக் கல்லை பிரகாசமான வைரமாக மாற்றி வாருங்கள். இதுவே உங்கள் ஞானத்தின் அளவுகோல் என்று கூறினார். இருவரும் அந்தக் கோவிலுக்குச் சென்றனர். அங்கே ஒரு பெரிய கருங்கல் இருந்தது. அது சாதாரணமாக பார்த்தால் மங்கலாகவும் அழகற்றும் காட்சியளித்தது. ரஞ்சன் உடனே செயல்படத் தொடங்கினான். அவன் அந்தக் கல்லை பார்த்து, ஓ கல்லே, நீ ஒரு வைரமாக மாற வேண்டும். நீ மிகவும் அழகாக இருக்க வேண்டும். நான் சொல்வது போல மாறு என்று உரத்த குரலில் கட்டளையிட்டான். அவன் பேசிக்கொண்டே இருந்தான். அவன் பேச்சில் எந்த ஓய்வும் இல்லை. ஏன் மாறவில்லை? நான் உன்னிடம் வேண்டுகிறேன், தயவு செய்து மாறு என்று வேண்டுதல், கோபம், அழுதல் என பலவித உணர்வுகளை வெளிப்படுத்தினான். அவன் பேச பேச அவனுடைய ஆற்றல் அனைத்தும் வார்த்தைகளில் வீணாகியது. அவனுக்குள் எந்த ஒரு குவிப்பான சக்தியும் இல்லை. மாலையாகியும் அந்தக் கல் அப்படியே இருந்தது. ரஞ்சன் களைத்து போனான். அடுத்த நாள் தரன் அந்தக் கல்லின் அருகில் சென்று அமர்ந்தான். அவன் எதையும் பேசவில்லை. உடனே தன் கண்களை மூடினான். அவன் தன் மனதிற்குள் ஆழ்ந்த மௌனத்தில் மூழ்கினான். அந்த மௌனத்தில் அந்தக் கல் ஏற்கனவே பிரகாசமான வைரமாக மாறிவிட்டது போன்ற உண்மையான உணர்வை மட்டும் உருவாக்கினான். அவன் பேசவில்லை, கத்தவில்லை. ஆனால் அவனுடைய மௌனம் அந்தச் சூழலில் ஒரு பெரும் அழுத்தத்தை, பிரஷர் உருவாக்கியது. வார்த்தைகளால் சிதறடிக்கப்படாத அவனுடைய மனசக்தி முழுவதும் அந்தக் கல்லின் மீது குவிந்தது. அவருடைய சுவாசம், அமைதி மற்றும் நம்பிக்கை என அனைத்தும் மௌனத்தில் ஒன்றின. சுமார் 1 மணி நேரம் ஆகியிருக்கும். திடீரென்று அந்தக் கல் மீது ஒரு பளபளப்பு தோன்றியது. மெல்ல மெல்ல அதன் கருமை நிறம் மாறி பளிச்சென்று ஒளி வீசத் தொடங்கியது. தரன் கண்களைத் திறந்தான். அங்கே கருங்கல் இல்லை, ஒரு அபூர்வமான பிரகாசமான வைரம் மட்டுமே இருந்தது. தன் வெற்றியை யாரிடமும் சொல்லிக் கொண்டு ஓடவில்லை தரன். அந்த வைரத்தை எடுத்துக்கொண்டு மௌனமாகவே குருவிடம் வந்து சேர்ந்தான். குரு அவன் கையில் இருந்த வைரத்தை பார்த்து புன்னகைத்தார். பிறகு ரஞ்சனை பார்த்து, மகனே, ஏன் உன் கல் மாறவில்லை என்று கேட்டார். ரஞ்சன் வருத்தத்துடன், குருவே, நான் எவ்வளவோ பேசினேன், வேண்டினேன், முயற்சி செய்தேன். ஆனால் அது காது கேளாதது போல இருந்தது என்றான். குரு அவர்கள் இருவரையும் நோக்கி, இதுதான் வாழ்க்கையின் பெரிய ரகசியம் என்று கூறினார். ரஞ்சனே, நீ எவ்வளவு அதிகம் பேசினாயோ உன் சக்தி அவ்வளவு வெளியே சிதறியது. வார்த்தைகள் என்பவை ஆற்றலைச் சிதறடிக்கும் சிறகுகள். நீ பேசிய போதெல்லாம் உன் உள் ஆற்றல் வெளியேறி காற்றில் கலந்துவிட்டது. ஆனால் தரன் மௌனமாக இருந்தான். மௌனம் என்பது சக்தியை கட்டிப் பெருக்கும் ஒரு கலன், கண்டெய்னர். பிரபஞ்சம் என்பது சத்தத்தில், நோய்ஸ் இல்லை, அது அமைதியில்தான் இயங்குகிறது. உன் விருப்பங்களை வெறும் வார்த்தைகளால் வெளிப்படுத்தினால் அவை வெறும் சத்தமாக மாறிவிடும். ஆனால் நீ மௌனமாக இருந்து உன் எண்ணங்களை உனக்குள்ளேயே குவித்தால் அந்த ஆற்றல் பிரபஞ்சத்தை தாக்கும். அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் பிரபஞ்சம் உன் விருப்பத்தை நிஜமாக்க நிர்பந்திக்கப்படும். அதற்குத்தான் மௌன சக்தி என்று பெயர் என்று ஞானி உண்மையை உணர்த்தினார். நீதி விளக்கம், வெற்றியின் இரகசிய பாதை. மோரல் டீச்சிங்ஸ். இந்த கதை நமக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஆழமான இரகசியங்களை கற்பிக்கிறது. உங்கள் மௌனம் எல்லாவற்றையும் நிஜமாக்கும் என்பதன் பொருளைப் பின்வரும் கருத்துகள் விளக்குகின்றன.
1. சக்தியை காப்பாற்றுதல், எனர்ஜி கன்சர்வேஷன். நம் உடலில் உள்ள ஆற்றல், எனர்ஜி என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் இருக்கும். நாம் அதிகமாக பேசும்போது நம் ஆற்றல் வெளிப்படுகிறது. ஒரு தண்ணீர் நிரப்பப்பட்ட டம்ளரில் துளையிட்டால் தண்ணீர் வடிவது போல அதிக பேச்சு நம் மன ஆற்றலை வெடித்துவிடுகிறது. மௌனம் என்பது அந்த துளையை அடைப்பது போன்றது. நீங்கள் பேசுவதை குறைத்து மௌனமாக இருக்கும்போது உங்கள் சக்தி உங்கள் உடலுக்குள்ளேயே சுழன்று உங்கள் எண்ணங்களை சக்தி வாய்ந்ததாக மாற்றும். இந்த சேமிக்கப்பட்ட சக்திதான் வெற்றியை நிஜமாக்கும். 2. எண்ணங்களின் தெளிவு. கிளாரிட்டி ஆஃப் தாட். சோகஸ்மெலி நாம் பேசிக்கொண்டே இருந்தால் நம் மனம் குழப்பமாகிவிடுகிறது. வெளியுலகின் சத்தம் நம் உள்குரலை அடக்கிவிடுகிறது. மௌனத்தில் எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ரஞ்சன் பேசியதால் கவனம் சிதறியது. தரன் மௌனமாக இருந்ததால் குறிக்கோள் தெளிவானது. வெற்றி என்பது சத்தமில்லாத இடத்திலிருந்தே தோன்றுகிறது. 3. பிரபஞ்சத்துடனான இணைப்பு. காஸ்மிக் கனெக்ஷன். மேக்கியவெல்லி போன்ற தத்துவவாதிகள் கூறுவது போல பிரபஞ்சம் சத்தமில்லாத அலைவரிசையில் ஃப்ரீக்வென்சி இயங்குகிறது. நாம் மௌனமாக இருக்கும்போது நம் மனம் பிரபஞ்சத்தின் அதே அலைவரிசைக்கு மாறுகிறது. அப்போது நாம் எதை நினைக்கிறோமோ அது பிரபஞ்சத்திற்கு நேரடியாக கடத்தப்படுகிறது. இது ஒரு விதத்தில் சைலண்ட் ரேடியோ போன்றது. நீங்கள் சத்தமிட்டு கேட்டால் யாரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் அமைதியாக ஒரு சிக்னல் அனுப்பினால் அது சரியான இலக்கை சென்றடையும். 4. மன அழுத்தமும் வெளிப்பாடும். மென்டல் பிரஷர் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன். இயற்பியலில் ஒரு கொள்கை உள்ளது. அழுத்தம் அதிகரித்தால் வெப்பம் உண்டாகிறது, வெப்பம் சக்தியாக மாறுகிறது. இதேபோல நீங்கள் உங்கள் விருப்பத்தை சுமார் 40 நாட்கள் யாரிடமும் சொல்லாமல் மௌனமாக நம்பிக்கையுடன் இருந்தால் அது உங்கள் மனதிற்குள் ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கும். அந்த அழுத்தம் ஒரு கட்டத்தில் வெடித்து வெளிப்படையான யதார்த்தமாக மாறிவிடும். இதற்கு மன படைப்பாற்றல் மேனிஃபெஸ்டேஷன் என்று அழைக்கலாம். 5. மரியாதையும் அதிகாரமும். நாம் சுமார் 2 காதுகளையும் ஒரே ஒரு வாயை மட்டுமே கொண்டுள்ளோம். இதன் பொருள் நாம் 2 மடங்கு கேட்க வேண்டும், குறைவாக பேச வேண்டும் என்பதே. அதிகமாக பேசுபவன் தன் அறிவை வெளிப்படுத்துகிறான், அமைதியாக இருப்பவன் அறிவை தேடுகிறான். அதிகாரம் படைத்தவர்கள், தலைவர்கள் மற்றும் ஞானிகள் எப்போதும் குறைவாகவே பேசுவார்கள். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எடை மிக்கதாக இருக்கும். இது மற்றவர்களிடம் மரியாதையையும் செல்வாக்கையும் உருவாக்குகிறது. முடிவுரை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் இலக்குகளை உலகத்திடம் சொல்லிவிட்டு அதற்கான ஆற்றலை வீணாக்க வேண்டாம். அதை உங்களுக்குள் மௌனமாக வளர்த்துக் கொள்ளுங்கள். மரம் ஒன்று விரைவாக வளர வேண்டும் என்றால் அதை எல்லோரிடமும் காட்டிக் கொண்டிருக்கக் கூடாது. மண்ணுக்குள் வேர்விட அனுமதிக்க வேண்டும். அந்த வேர்வேலை நிகழ்வது மௌனத்தில்தான். உங்கள் கனவுகள் கனவுகளாகவே இருப்பதற்கு காரணம் நீங்கள் அதை பேச்சில் சிதைத்துக் கொண்டிருப்பதுதான். மௌனமாக இருங்கள், உங்கள் செயல்கள் பேசட்டும். வெற்றி தானாக உங்களை தேடி வரும். வெற்றியின் சத்தம் வெளியே கேட்காது, அது உள்ளே மௌனமாக உருவாகும். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இச்செய்தியை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தவர்களோடு இதை ஷேர் செய்யுங்கள். அத்தோடு இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்தும் நீங்கள் இந்த சேனலுக்கு செய்து வருகின்ற ஆதரவு எல்லாவற்றிற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.